நியூ படத்தோட கான்செப்ட் தான். சூப்பராக இருந்துச்சு. இது ஆச்சரியமா இருக்குது. எப்படி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஏற்றுக்கிறோம். நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. காமெடியாகவும் இருக்கும், ஃபன்னாக த்ரில்லிங்காகவும் இருக்கு, இன்ட்ரெஸ்டாக இருக்கு. செம்மையாக இருக்கு. ஓகே. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருந்தது. இல்லை நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்க புது ஆக்டர் மாதிரி பண்ணல, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாங்க. ஃபேமிலியோட அதாவது டைம் ட்ராவலர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மாதிரி சொல்கிறதுக்கு தெரியலைங்க. நல்லா இருக்கேன். நல்லா பண்ணியிருக்காங்க. சாமி படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. படம் ஒர்த்தாக இருக்குது. படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும் படம் வந்து. ஆமாண்ணா, கண்டிப்பாக இது வந்து நம்ம வந்து வெளியே அது ஒரிஜினாலிட்டியாக இருக்காது. ஆனால் இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இப்படிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லா படம் மித்த படம் பார்க்கும்போதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் எடுத்த போதே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்த்தாக இருக்குங்கண்ணா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம்ண்ணா. பிரச்சனை இருக்காங்கண்ணா. எல்லாருமே வந்து பார்க்கலாம்ண்ணா. எல்லாருமே காமெடி இருக்குது. அந்த இவர் நடிகர் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் காமெடி நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டீல் இது சம்மந்தப்பட்ட மாதிரி ராஜு ஸ்டீல்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. படமே ஒருத்து எப்படின்னா பிஜிஎம்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்மே புதுசாக இருக்குது. எல்லாமே பொதுவாக இருக்குது. நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லாம் புரியல. மெசேஜ் வந்து புதுசாக இருக்குது ப்ரோ. இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு இதாக எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்குது. அது நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. அது வந்து ஓகே தான். நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு சினிமாட்டிக்காக இல்லாமல் நம்ம ஒட்டுது நம்ம கூட நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பிஜிஎம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அது மாதிரி பாராட்டுற மாதிரியும் பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, படத்தோட நல்லா ஒட்டி போகுது படம் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்கலாம். வயசு பசங்க வந்து நல்லா பார்க்கலாம். பசங்க பார்க்குற படம் மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் படம். இப்போ நல்லா எடுத்திருக்காங்க. நல்ல கான்செப்ட்டு. ஸோ தமிழில் ஒரு வித்தியாசமான கான்செப்டை நல்லா என்டர்டெய்னிங்காக எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது. நல்லா தான் இருந்தது. அந்த கான்செப்ட் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம் அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ட்டு. நல்லா ஒர்க் ஆகிருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காமல் இருந்தது. நல்லா ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நல்லா காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விடிவி கணேஷ் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு புது கான்செப்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஃபேமிலி பார்க்கலாம். பட் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு சில பேருக்கு புரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருமே வந்து பார்க்கலாம். போர் அடிக்காத ஒரு ஃபிலிம் தான். போர் அடிக்கல. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. சினிமோட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஒரு 2 hours மினிமலான டைம் தான். அந்த டைமில் நல்லாவே எடுத்திருக்காங்க. தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக இருந்தது. என்டர்டெய்னிங்காக, என்ஜாயபுளாக, செம டைம் பாஸாக இருந்தது. ஃபஸ்ட்டு திங் ஒரு படம் நம்மளா என்டர்டெயின் பண்ணணும். அது இந்த படம் நல்லா பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம ஜாலியாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரி ஓரியன்டாக போச்சு. பட் அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா இந்த ஹோல் படமே வந்து ஒரு 2.25 மணி நேரம் டைம் போனதே தெரில. நல்லா இருந்தது. ஆமாம், அதாவது ஒரு நியூ படத்தோட கான்செப்ட் தான். அதை இப்போ வந்து வேறு விதமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெசேஜெல்லாம் இல்லை ப்ரோ. ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றது தான். அது ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்ல வந்தாங்களோ நம்மளுக்கு புரிகிற மாதிரியே இருந்தது. நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏற்றுக்கிற மாதிரி தான். மேபி அதாவது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, நடந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றதா காட்டியிருக்காங்க. ஸோ இது ஏற்றுக்காது வேறு. பட் அந்த கேரக்டர் அந்த கதைக்கு அது கரெக்டாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டும் ஓகே தான். படத்தோட பார்க்குறப்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம். அந்தளவுக்கு வல்கரிட்டிலாம் இல்லை. 2 பாட்டு மட்டும் தான் ரொமான்டிக்காக இருக்கும். பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்ப ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஆக்சுவலி படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு போன புதுசில் அந்த கான்செப்ட் ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும்ல. அந்த கான்செப்ட் தெரிஞ்சோடனே இதெல்லாம் நம்ம பழசுலேயே பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. ஏன்னா இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா பழசு தான். ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம நிறையா பழைய படங்களை பார்த்துருப்போம். அந்த பாம்பு படங்களில் நிறைய இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருப்போம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நியூ படத்தில் இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஆனால் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சான்னு கேட்டால் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப்
அதாவது இன்டர்வல் போடும்போதே நான்லாம் வந்து ஹீரோ வருவாரா வர மாட்டாரா, ஹீரோ கொடுங்கடா இன்டர்வல் தயவுசெய்து கதையை மாற்றிடாதீங்கடா, எனக்கு ஹீரோ வேணும்டா அந்த அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்களா, அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தது. கிளைமேக்ஸில் நம்ம கண்டிப்பாக சென்டிமெண்ட் அவ்வளோ ஒரு ஃபீல் இருந்தது. எனக்குலாம் லாஸ்ட் மினிட்ல நம்ம கூடயே யாரோ ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு அவங்க இல்லாமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல்லாம் கொடுத்தது. படம் நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா விடிவி அவர். ஏன் அப்படின்னா நான்லாம் அவரை காட்டும் போது யோசித்தேன், படத்தை எப்படி கிரிஞ்சு தான் பண்ணி வைப்பாங்க, விடிவியெல்லாம் காட்டுறாங்க, காமெடிங்கிற பேரில் ஏதாவது கிரிஞ்சு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான டைமிங்கில் காமெடி கொடுத்தாரு. செம்ம ஒரு ஃபீல். உண்மையிலே விடிவி கணேஷ் அவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை நான். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த ரஜினி ஸ்டீலோட மியூசிக் தான் அல்டிமேட்டாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துலையுமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஓவராக இழுத்துட்டு போகாமல், ரொம்ப இது பண்ணாமல், இவ்வளோதான் கதை, இதுதான் இது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் சூப்பர். எல்லாருமே பார்க்கலாம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. நல்லா இருக்குது படம் சார். படம் சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான். படத்துலையா சார் கண்டென்ட்டே டிஃப்ரெண்ட்டு. என்ன சொல்ல போகிறாங்க, அதாவது ஒரே வயிற்றில் தான் அந்த குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து 15 வருஷம் பொறுத்து தான் பிறகுது குழந்தை. அவன் குழந்தை இல்லை சொல்லும்போது இறந்து போய் மாதிரி தான் இருக்குது. திடீர்னு மலைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நிற்க போது அந்த குழந்தைக்கு வந்து உயிர் வருது. ஸோ திடீர்னு அவங்களுக்கே தெரியாது, பேரண்ட்ஸ்க்கே 6 மணி அவனு ஆணவம் மாறுது. அவங்களுக்கு ஷாக்கு. இதை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு அதிசயன்றாங்க. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பாவம். அது நம்மளுக்கு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு எமோஷன் ஆகும். ஏன்னா நம்ம அப்பாவை பார்க்க முடியலையே, இவங்க பார்த்துருக்காங்க, இறந்து போக கூட நம்ம கொல்லி வைக்க முடியலையே சொல்லி அந்த ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. புரியல, அது ஏற்றுந்தான். நம்ம அதாவது ஒரே மாதிரி திரைப்படத்தையே நம்ம பார்த்துட்டே இருந்தால் நமக்கு அந்த படம் போகிறதா இருக்கும். ஏகப்பட்ட படம் டிஃப்ரெண்ட்டான நம்ம கொண்டு வராங்க. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டை பார்த்தா நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்தர் இருக்கும். ஒரே கதையே நம்ம அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு திரைக்கதையில் மட்டும் ஸ்க்ரீன் பிளேயில் புதுசாகவே கொடுத்துருந்தாங்கன்னா போகிறதா இருக்குது. இப்போ பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்தது, அது சாதாரண படம் தான். அந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் ஃபைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ படம் ஹிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு ஏற்கனவே கதை வந்திருக்கு. எச்.ஏ. சூர்யா நியூன்னு ஒரு படம் வந்திருக்கோம். அந்த படத்தோட கண்டென்ட் தான் இது. அதுக்கு முன்னாடி நிலகல் ரவி படம், அபூர்வ நாகர் ராமநாயண படம் வந்திருக்கோம். அவர் பாம்பாயிடுவார், அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆனாயிடுவார். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்திருக்கு. இதோட ஸ்க்ரீன் பிளேயும் சொல்லப்பட்ட வந்து திரைக்கதை வந்து நமக்கு புதுசாக இருந்தது. எல்லாமே புதுசு. கவர்ச்சி ஆகட்டும், பாட்டாகட்டும், எமோஷன் சீன்ஸ் ஆகட்டும், ஹீரோவோட நடிப்பாகட்டும், கதாநாயகி நடிப்பு ஆகட்டும், அப்புறம் சினிமா ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு புதுசாக இருக்க தொட்டு படம் உள்ளே வந்தால் 2 ஹவருக்கு மேலே ஓடினா கூட என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது படம். மியூசிக் சூப்பராக சார். பேக்ரவுண்ட் பிக்சர் நல்லா இருக்குது. அதான் சொன்னேன் சார், உள்ளே வந்தால் யாரும் வந்து படம் போடுற மச்சான்னு சொல்லி எவனும் சொல்ல மாட்டான். அந்தளவுக்கு நல்லா இருக்குது படம்.